அவைக்கு காற்றினன் நீராடினான் எங்கென்றி திங்களும் பெய்து வங்க குடன் விரைக்கும் அல்லல் பெரும்பசுக்கள் பொங்காலும் நீங்கா சொல்லும் நீரை சும்மா சொல்லுங்க சொல்லுங்க அமைதி நிறைய கேட்பாங்க. தபோனத்து வந்திருக்காங்க ஐயா இரவு. உங்கள்கிட்ட ஃபோன் வந்துடல, அப்போ காய்கறி நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. உள்ளார போனால் எனக்கு வெளியிலே வர மனதெல்லாம் அவ்வளோ தூரம் மனம் எனக்கு செம்மையாடுன்னு போயிட்டு வர சொன்னார் சாமி. நான் வந்து 1999 என்னுடைய நண்பர் ஒருத்தர் உங்களுடைய புக்கு வந்து தினசரி தியானம் அந்த புக்கு பப்ளிஷ் பண்ண டைமில் ₹1 அந்த புக்கு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த புக்கு ஃபுல்லாக படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வந்து நான் மகிழ்ச்சி 86 எங்கள் ஐயா புக்கெல்லாம் வெளியிட்டு புக்குகள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு 3 நாள் இருந்து ஐயாவுடைய உபன்யாசங்கள் அங்கே ஆசிரமத்தில் இருந்தெல்லாம் கேட்டு வந்துருக்கு. 3 நாள் இருந்து தங்கியிருந்தோம். உபன்யாசம் வாங்கிறதுக்கு சாமி ஓங்கார் வந்து இருந்தார். அவர் முக்கிய அவர் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும்னு அப்புறம் இருந்த பிறகு மாற்றம் அடைந்தது. அப்புறம் வேலூரில் இவர் மடம் ஆமாம் ஸ்கூல் பெல் ஸ்கூல் இருக்குது சுப்பிரமணியம் ஒரு ஐயாவா இல்லை முன்னாடி ஒரு மடம் ஓப்பன் பண்ணாங்க. ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாலாட்டாங்கிற கீழே இருக்குது அந்த ஆசிரமம் இருக்குது அந்த குலசேகரன் சொல்லி ஆமாம் அவர் ஓப்பன் பண்ணும்போது பெரிய போராட்டங்கள் நாங்கள்லாம் கூட இருந்த 40 வருஷமாக நம்ம 50 வருஷம் பயணம் அவங்க எல்லாம் வருவாங்க. அந்த நிலையெல்லாம் இப்போ மறுபடியும் கல்லூரி முடிச்சுட்டு துறை வந்த பிறகு பண்ண முடியல. இப்போ சென்ற ஆண்டு வந்துருந்தேங்க நம்ம இதுக்கு ஆசிரமத்துக்கு வந்து ஒரு நாள் தங்கி இருந்துச்சு. உடனே வந்துட்டேன். நூறில் வந்த பிறகு தான் இங்கே தெரிஞ்சிடலாம். ஒவ்வொரு முறையும் நடந்து முடிஞ்ச பிறகு தான் தகவல் வரும். இப்போ இந்த முறை தான் கொஞ்சம் மகிழ்ச்சி மிக சிறப்பாக. சரி இல்லை ஐயாவும் எல்லாருக்கும் வரும். ஐயா உங்களோட கருத்துக்கள் எப்படி இருந்து, எப்படி சுவாமியுடைய ஊரில் நல்லா இருந்ததுன்னா நீங்களும் ஒரு ஏதாவது எங்களுடைய அனுபவங்கள். ஐயா அழகாக சொன்னாங்க. நான் வந்தேன் வேலூரில் பாலாத்தங்கரையில் இருக்குது. ஐயா சொன்னாங்க எங்கள் குருஜி வர சொன்னாங்க. தினசரி தியானம் நாற்றம்பள்ளி வேலூர் காந்தியே வந்தது. அண்ணல் மகாத்மா காந்தி வேலூர் நாற்றம்பள்ளி அது ராமகிருஷ்ண மடம் சென்னை நிர்வாகம் மயிலாப்பூர் அதுலேயும் நீங்கள் சொல்லுங்கள். சென்னை நான் வந்து சென்னை போகும்போதெல்லாம் மயிலாப்பூர் மடத்துக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி அந்த தீபாராதனை பார்க்க வந்ததில்லை. ஐயா பலமுறை போயிருக்கிறேன். பலமுறை போகும்போது சாயந்தரம் 6 மணி பூஜை அருமையாக செய்வாங்க. அந்த ஆரத்தி பார்த்து நல்லா இருக்கும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்ற 1 மாதத்துக்கு முன்னால் திருப்பராய்த்துறை நேரில் போயிட்டு மகிழ்ச்சி அந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதி கீழே சித்பவானந்தா அகண்ட காவிரி சித்பவானந்தா நந்தவனத்தோட இருக்கிற சித்பவானந்த ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தபோவனம் வந்து தபோவனத்தில் ஐயா உணவு கொடுத்தாங்க. உணவு கொடுத்தாங்க. உணவு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மகிழ்ச்சி சாமி. அப்புறம் இதோட என்ன சாமி?